திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் அகஸ்திய சித்தரை பற்றி பார்ப்போம். அசுரர்கள் உலகை துன்புறுத்தி கொண்டிருந்த வேளையில் அந்த அசுரர்களை அழிப்பதற்காக இந்திரன், வாயு பகவான், அக்னி பகவான் ஆகியோர் பூமிக்கு வந்தனர். அந்நேரம் பயத்தில் அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்து விட்டார்கள். அதன் பிறகு அக்னி பகவானும் வாயு பகவானும் ஒன்றிணைந்து அகத்தியராய் அவதாரம் எடுத்தார் என்று கூறப்படுகின்றது. இவர் மருத்துவ சம்பந்தமான ஏராளமான நூல்களை தான் வாழ்ந்த காலங்களில் இயற்றியுள்ளார். இவர் பலவிதமான செயற்கரிய செயல்களை செய்துள்ளார். அவற்றில் சில இங்கு காண்போம். சிவபெருமான் தனக்கு உபதேசித்த சிவகீதையை அகத்தியர் ராமனுக்கு உபதேசம் செய்தார். அகத்தியர் தண்ணீரையே படுக்கையாக்கி பல்லாண்டுகள் தவம் இயற்றி மிகப்பெரிய சக்திகளை அடைந்தார். அகத்தியர் கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் ஜீவ சமாதி அடைந்தார் என்றும் திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்தார் என்றும் இருவேறாக கூறுகின்றனர். இவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் பங்குனி மாதத்தில் பிறந்தார். இவர் வாழ்ந்த காலங்கள் 4 யுகம் 48 நாட்கள் என்று அறியப்படுகிறது.